ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். யோசுவா 1:9. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் யோசுவா என்கிற தேவ மனிதனை மிகவும் மிகவும் பலப்படுத்துகிற ஒரு வேத வசனம் இது. மோசே மரித்த பின்பு ஆண்டவர் அநேக விதமான காரியங்கள் மூலமாய் அவனை பலப்படுத்தி, நீ சோர்ந்து போகாத, நீ தைரியமாக இரு, இந்த ஜனத்துக்கு முன்பதாக நான் உன்னை வழி நடத்துவேன், இவர்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நீ தான் என்னுடைய தாசனாகிய மோசேக்கு பிறகு இந்த ஜனங்களை நடத்த வேண்டும், எந்த உன்னதமான பொறுப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். ஆண்டு சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் புத்தியாக நடந்து கொள், என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படி, அவைகளை உன் வாயை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு இதுக்கு முன்னாடி கட்டளையாக சொல்லலையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொள்ளு, திடமனதாயிரு. திடமனதுனா எதையே குறிச்சும் கவலைப்படாத, ஒரு நிச்சயமாக இருக்கிற ஒரு மனதோடு கூட இரு. நீ பலம் கொண்டிரு, தைரியமாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை யோசுவா இஸ்ரவேல் மக்களை அந்த ஆசீர்வாதமான தேசத்தை பங்கிட்டு கொடுத்து அதை சுதந்திரித்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் வரை இந்த வார்த்தை உண்மையாக அது நிறைவேறியது. இந்த வார்த்தையை தேவன் மறந்து போகவில்லை. அநேக ஆண்டுகள் இருந்தாலும் தேவன் மறந்து போகாமல் அவன் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இந்த காரியத்திற்கு அடுத்தது தான் அவர் யோர்தான் நதியை கடக்கிறார். அநேக யுத்தங்களை அவர் பார்க்கிறார். எரிகோ அந்த சுவரை ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய தேசத்து மக்கள், அநேக ராஜாக்களை ஜெயிக்கிற, சூரியனையும் சந்திரனையும் அங்கே அப்படியே கட்டளையிட்டு நிறுத்துகிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு சொல்லலையா? நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணலையா? கலங்காத, திகையாத, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது, அவருடைய வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் கூட வருகிறார். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா? நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் கண்ணீரில் இருக்கிறீங்களா? தனிமையில் இருக்கிறீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? குழப்பத்தில் இருக்கிறீங்களா? வியாதியில் இருக்கிறீங்களா? இந்த எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், திகையாதீங்க, கலங்காதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரை யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக இந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆண்டவரை ஆசீர்வதித்து, ஆண்டவரை இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறேன். ஆண்டவரை இன்றைய நாளில் இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் செய்ய போகிற பிரயாணங்கள், செய்ய போகின்ற காரியங்கள், வேலைகள், ஆண்டவரை திட்டங்கள், ஆண்டவரை எல்லாவற்றிலையும் நீங்கள் கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஆண்டவரே, யோசுவாவுக்கு சொன்னது போல நீ போகும் இடமெல்லாம் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னீங்களப்பா. அப்படியாக இருந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி, ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உயர்த்தும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.